தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட்டை விட மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது விஜயுடைய இந்த மாநாடு. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும் பொழுதும், அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள்கிட்ட பேசும் பொழுதும் சொன்னது, தளபதி அடுத்த மாதம் வராருன்னும் பொழுது இப்போவே அந்த இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சான். 3 நிமிஷமா 30 நிமிஷமான்ற விஷயம் கிடையாதுமா. மெசேஜ் என்ன, எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, யாரை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காவுல இணைய போறாரு, அதனால அவர் மாநாட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, மாநாட்டில் எந்த அரசியல் தலைவர்களும் வரல. அங்கே வரக்கூடிய ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான். இப்போ கூட ஓரணியில் தமிழ்நாடாம உங்களோட முதல்வர், ஓரணியில் தமிழ்நாடு என்ன, ஓரணியில் தமிழ்நாடு உங்களோட முதல்வர்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசாக ஸ்டாண்ட் சொல்றாரு. இது வரைக்கும் அப்போ முதல்வர் யாரோட இருந்தாரு? கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் நடிச்சு பார்த்துட்டாங்க. நடிப்பு வரல, பேச வரல, டான்ஸ் வரல, மக்கள் புறக்கணிச்சு வெளியே வந்துட்டாங்க. உதாரணம் சொல்லவா? வேல்முருகன், ஸ்டாலின், உதயநிதி, 4வது அண்ணன் திருமாவளவன், 5வது அண்ணாமலை, அவரும் நடிச்சிருக்கிறாப்புல. புரியுதுங்களா? வேற யாரு வேணும்? ஆனா கலைஞரும் வந்து அண்ணா கூட தான் இருந்தாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? யார் யார் கூடயே இருந்தாருமா, அதெல்லாம் நம்ம ஏன் பேசிக்கிட்டு? நீ இந்த சினிமாக்காரனாக பத்தி பேச மாட்டேன்னா முதல்ல உன்னை பத்தி நீ பேசக்கூடாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வராமல் வேறு யார் வருவார் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினது அண்ணன் திருமாவளவன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஸ்வேதா. சார், தாவேகா கட்சியின் சார்பாக 2வது மாநாடு மதுரையில பிளான் பண்ணிருக்காங்க. மதுரை அப்படின்றப்போ அங்க விஜய்க்கு வர ஃபேன்ஸ் அப்படின்றவங்க அதிகமா இருப்பாங்க. சோ அந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு வர எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னுமே ரொம்பவே அதிகரிச்சிருக்கு மதுரை அப்படின்ற அந்த இடத்தின் காரணமாகவே. சோ எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க? முதல் மாநாட்டை காட்டிலும் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தரப்போறாங்க? இப்ப முதல் மாநாட்டுல சில அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல என்னென்ன எதிர்பார்க்கலாம்? இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட்டை விட மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது விஜயுடைய இந்த மாநாடு. தளபதி வந்து மதுரைக்குள்ள கால் வைக்கும் பொழுது அழகர் ஆத்துல இறங்குறதை எப்படி மக்கள் கொண்டாடுவார்களோ அதை விட சாதி மத பேதமின்றி வந்து விஜய் அவர்களை வரவேற்க, கொண்டாட மதுரை தயாராகி கொண்டிருக்கிறது. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும் பொழுதும், அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள்கிட்ட பேசும் பொழுதும் சொன்னது, தளபதி அடுத்த மாசம் வராருன்னும் பொழுது இப்போவே அந்த இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சான். கிட்டத்தட்ட அந்த இடத்த பார்வையிடுவதற்கு இப்ப இருந்தே மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்றது, இப்போவே பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடிய சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள் போடுவாங்க இல்லையா, டெம்பரவரியா கடைகள் போடக்கூடிய அந்த வேலைகள் இப்ப இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கான். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா விஜயுடைய வருகை அரசியல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னாக்கா, அன்று விஜய் பேசக்கூடிய பேச்சு நிச்சயமாக திமுகவுல ஸ்டாலின்ல இருந்து, உதயநிதியில இருந்து ஒட்டுமொத்த நபருடைய தூக்கத்தை மட்டும் கிடையாது, அவர்களுடைய இதுவரைக்கும் அரசியல்ல அவர்கள் வந்து ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம வந்து மக்களை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், அதை மக்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டே இருப்பார்கள், காலங்காலமாக நம்ம கடைசி நேரத்துல காசை கொடுத்து நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உடைக்கக்கூடிய வேலையாக இருக்கும். ஏன்னாக்கா இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா டிவிகே தான். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு ஒரு அரசியல் புரிதல். மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த எலெக்ஷன் 2026ல டிவிகேக்கு மேஜரா வரக்கூடிய ஓட் பேங்கிங் எங்க இருந்து உடையுதுனாக்கா டிஎம்கேல இருந்து. டிஎம்கே உடைய சரிபாதி ஓட்டு தான் உடைஞ்சு டிவிகேக்கு வரப்போகிறது. இதை தாண்டி தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள், யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் 30% இது வரைக்கும் இந்த ஓட்டு போடாம இருக்காங்க இல்லையா, அந்த நபர்கள். இதை தாண்டி அதிமுக பிஜேபி அலையன்ஸ் போனதுனால அதை விரும்பாத பல சிறுபான்மையை தாண்டி பல அதிமுக நபர்களே வந்து இந்த கூட்டணியை விரும்பல, பிஜேபி அதிமுக கூட்டணி விரும்பல, அந்த ஓட்டு. இதை தாண்டி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசும் பொழுது அந்த மாநாட்டில் அவர் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் என்பது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் பெரிய மாறுதலையும் ஏற்படுத்தும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இது வரைக்கும் போட்ட இபிஎஸ் அவர்கள் போட்ட எல்லா கூட்டத்தையும் தாண்டி ரொம்ப கருத்தியல் ரீதியாக மக்களிடம் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய மெசேஜை வந்து விஜய் அவர்கள் சொல்லணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். யாரெல்லாம் இந்த மாநாட்டுல கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அதிமுக கூட்டணியில நான் இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதை எடப்பாடி நிராகரிக்கிறாரு. அந்த வகையில ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காவுல இணைய போறாரு, அதனால அவர் மாநாட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, மாநாட்டுல எந்த அரசியல் தலைவர்களும் வரல. அங்க வரக்கூடிய ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான். அந்த ஒற்றை முகத்திற்காகத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே விழுப்புரத்தில் நடந்ததுல 3 லட்சம் பேர் வந்து எஸ்டிமேட் பண்ணதுல 8 லட்சம் பேர் வந்தாங்கன்னும் பொழுது
இங்கு வந்து 500 ஏக்கருக்கு மேலன்னும் பொழுது, இப்ப மறுபடியும் சில 200 ஏக்கர வந்து எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கர் வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது, இங்கு வரக்கூடிய கூட்டம் என்பது அ தோராயமா இப்ப சொல்லுவது 15,00,000 நபர்கள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முறையும் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக வயது முதிர்ந்த நபர்கள், கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வர வேண்டாம். மத்தபடி வந்து எல்லா நபர்களும் வருவதற்கு எந்த எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாரி ஒரு விஷயத்த மேற்கொள்றாங்க. அதுலயும் நல்லா பாருங்க, மாநாடு நடக்கக்கூடிய அந்த தேதி இருக்கு இல்லையா? 25 அப்படின்றது தளபதி விஜய் அவருடைய திருமண நாள். கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாள். ஸோ 2ம் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஆனா, இவர்கள் கொண்டாட்டத்தை தொடங்குவதற்கு 1 வாரத்திற்கு முன்பு இருந்தே திமுகவுடைய தூக்கம் வந்து சுத்தமா பறி போயிரும். காவல்துறை வந்து இன்றைக்கு முன்பு இருந்த காவல்துறைக்கும், இப்போது இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் ஒரு பெரிய ஒரு வேறுபாடை வந்து காவல்துறையிலே காண முடிகிறது. கட்சி தொண்டர்களும் சரி, மதுரையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, எல்லா நபர்களும் சொல்லக்கூடியது நம்ம பேசின வரைக்கும், திமுகவுடைய உச்சபட்ச அராஜகத்தை பார்த்து, பார்த்து வெறுத்த காவல்துறையே, இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கிரவுட பார்த்துட்டு, அவருக்கு சேரக்கூடிய இந்த கூட்டம், அவர் சொல்லக்கூடிய மெசேஜ், அவர் கொண்டு போகக்கூடிய அரசியல் வழி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்க விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் இவங்க எவ்வளவு நெருக்கடிய ஏற்படுத்தினாலும், எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபேவர் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். பட் அது வந்து டைரக்ட்டா பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்ம நம்ம என்னெல்லாம் பண்றோமோ பண்றோம். ஆட்சி மாற்றத்தை நல்லபடியாக கொண்டு வந்து, அந்த காவலர்களுக்கு உரிய மரியாதையும், கண்ணியமும் குடுக்கக்கூடிய ஒரு தலைவராக விஜய் வருவான்றத அவங்க நம்புறாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா துறைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு பிரச்சனைனாக்கா, அந்த பிரச்சனைய எடுத்து சொல்வதற்கு ஒரு சங்கம் என்பது இருக்கும். ஆனா, காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதை வந்து எடுத்து சொல்வதற்கு, பேசுவதற்கு இங்க ஒரு சங்கமோ, ஒரு அமைப்போ கிடையாதுன்னும் பொழுது, அதை நேரடியாக வந்து அதற்கு ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் விஜய் அவர்களை காவல்துறை நண்பர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் மிக மோசமான ஒரு அழுத்தத்தை, மிக மோசமான ஒரு விளைவுகளை காவல்துறை மீது ஏற்படுத்துறாங்க. ஒபேதி ஆர்டர்ன்ற பேர்ல அவர்களை போட்டு அலக்கழிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமையா இருக்கட்டும், அவங்க மீது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனத்த சார்ட் அவுட் பண்றதுக்கான எந்த ஒரு வழிவகையுமே இல்லன்னும் பொழுது, எப்படி வந்து அட்வொகேட் விங் இருக்கு இல்லையா? அட்வொகேட்ஸ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, தூக்கி கொண்டாடக்கூடிய அவர்களுக்கு கண்ணியம் குடுக்கக்கூடிய பெரிய ஒரு மிக முக்கியமான கட்சினா டிவிகே. இன்னைக்கு வந்து நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போங்க. இன்னைக்கு டிவிகே சார்ந்த அட்வொகேட்ஸ் தான் அங்க அதிகமா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்க வந்து பிற கட்சிகள் இருக்குங்கும் பொழுது, அதேபோல் காவல்துறை நண்பர்களும் இந்த முறை வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த முறை மதுரை மண்ல இருக்கக்கூடிய, அங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து, காவல்துறை போதிய ஒத்துழைப்பு குடுப்பார்கள்ன்றது நம்பப்படுகிறது. ஆனால் என்ன செய்ய போறார் ஸ்டாலின்? இதான் முதல் கேள்வி. நீங்க இதுவரைக்கும் 4 1/4 வருஷம், 4 1/2 வருஷம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7, 8 மாசம் தான் பேலன்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் என்ன ஸ்டாலின் செஞ்சாரு? இதுக்கு மேல என்ன செய்ய போறீங்க? இதான் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. இந்த 4, 4 1/2 வருஷமா தான் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னலாம் செஞ்சீங்க? என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள இதுவரைக்கும் என்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீங்க? இதை பேசப் போறாரு. இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலத்துல என்ன செய்ய போறீங்க? இந்த கடைசி நேரத்துல ரூ. 1000 குடுக்குறேன்றது, இந்த மக்கள்ட்ட வந்து இந்த என்ன சொல்றது? இப்ப கூட ஓரணியில் தமிழ்நாடாம, உங்களோட முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடு என்ன? இது என்ன தெரியுமா ஸ்வேதா உங்களுக்கு ஏதாவது? அவங்க உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க இல்லையா சார்? இல்ல. ஓரணியில் தமிழ்நாடு, உங்களோட முதல்வர்ன்னு சொல்லிட்டு ஏதேதோ புதுசு புதுசா ஸ்டாலின் சொல்றாரு. இதுவரைக்கும் அப்ப முதல்வர் யாரோட இருந்தாரு? எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த ஒரு கேள்வி வருதுல்ல. விஜய் அவர்கள் ஆ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் அவர்கள் அன்றைக்கு மிக முக்கியமான 3 பிரச்சனைகள், 3 விடயங்களை குறித்து பேசப் போறார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விடயங்கள அவரு ரிவீல் பண்ணட்டும். அவர் பேசும்பொழுது, அந்த நொடியே எல்லா மாவட்டத்திலயும் அதற்கான இம்பாக்ட், அதற்கான எதிர்வினை வந்து நிச்சயமாக ஆற்றப்படும். எப்படின்னாக்கா, விஜய் அவர்கள் எந்த பர்ட்டிகுலர் மெசேஜ பத்தி பேசுறாரோ, அந்த விஷயம் பேசி முடிச்ச உடனே, அடுத்த நாளே அதற்கான வொர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா இன்டிமேஷனையும் குடுத்துருவாரு டிவிகே நபர்களுக்கு. இது இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? பெரிய இடியா இருக்கும். அது தளபதியே ரிலீஸ் பண்ணட்டுமே அத. சார் ஆனா இப்போ நடந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இல்லையா? அதுலயே வந்து வெறும் 3 நிமிஷம் தான் பேசினாரு. 3 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியாது. அவரு மக்கள பார்த்து அந்த கிரவுடு கிட்ட பேசுறதுக்கான ஒரு இது அவர்கிட்ட இல்ல. ஒருவேள ஞாபக சக்தி இல்லையோ, ஒருவேள மறந்துர்றாரோ, இப்படியெல்லாம் வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம வெயிலுக்கு பயந்து கூட அவர் வந்து பேசாம போயிட்டாரோ, இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. நீங்க அந்த 3 நிமிஷம் பேச்சு அப்படின்றது நீங்களுமே எதிர்பார்த்திருப்பீங்க தானே? அவர் இன்னும் பேசுவாருன்னு சொல்லி. எப்படி சார்? நீங்க அத என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி? இது சொன்னது யாரு? 3 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியல விஜய்க்குன்னு சொன்னது யாரும்மா? நெறைய பேர் சொல்றாங்க சார். திமுகவுல இருந்தும் நெறைய பேர் அத குறிப்பிடுறாங்க. யார் சொன்னா? நீங்க தான் பேச சொல்லிக் குடுத்தாங்களா அவ்வளவு வருஷமா? ம். நீங்க
நல்லா புரிஞ்சுங்க. அறிவோடு காமன் சென்ஸோட பேசக்கூடிய நபர் யாராவது இந்த 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 கேள்வியை முன்வைப்பாங்களான்னு நல்லா யோசிக்கணும். இல்ல போதிய பொது அறிவு இருந்தா இந்த விஷயத்த பேசுவாங்களான்னு யோசிக்கணும். வெயில் ஒத்துக்கல. விஜய் அவர்கள் நடிச்ச படம்லாம் எப்படி? எல்லா படமும் வெறும் ஒரே ரூமுக்குள்ள ஏசி ஹால்ல நடந்துச்சா? விஜய்க்கு வெயில் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு பேச தெரியல. தளபதிக்கு பேச தெரியலன்னு சொல்றாங்க. இது வந்து கேட்பதற்கு நகைப்பா இருக்கா இல்லையா? அவருக்கு பேச தெரியாதா? இல்ல சார், படங்கள்ல பேசுறாருன்னா வந்து திருப்பி திருப்பி ஷார்ட்ஸ் எடுப்பாரு. திருப்பி திருப்பி எடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனாலதான் படம் வந்து இவ்வளவு நாள் வரத்துக்கே லேட் ஆகுது. அப்படி அந்த மாதிரியான கருத்துக்கள் இப்ப வருது. வந்து உதயநிதிட்ட குடுத்தா ஒரே டயலாக்க வந்து ஒரு பக்க டயலாக்க ஒரே நிமிஷத்துல கிழிச்சிருவாராமா? என்ன அது அது அவங்க குறிப்பிடல. ஆனா இத வந்து நான் சொல்றாங்க. ஓப்பன் சேலஞ்ச். இந்த விமர்சனம் வச்ச எந்த அரசியல் தலைவரா வேணா இருக்கட்டும். நான் உனக்கு ஓப்பன் சேலஞ்சுப்பா. விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு 2 பக்கம் டயலாக்க குடுத்தாக்கா ஒரே ஷாட்ல பேசுவாரு. நான் உனக்கு தரேன். நீ மனப்பாடம் கூட பண்ணு. நீ பேசிருவியா? இப்ப படத்துக்காக 2 பக்க டயலாக வந்து படிச்சுட்டு வராரு. ஆனா இங்க மக்களுக்காண்டி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தைரியம் குடுக்குற வகையில பேசணும்னா ஒரு இல்லம்மா, 3 நிமிஷம் தான் பேசுவாரான்னு கேக்குறேன். கம்பேரிட்டிவ்ல இவங்க சொல்றாங்க இல்லையா? அதுக்காக நானே உனக்கு கேக்குறேன். 2 பக்க டயலாக்க நான் உனக்கு குடுக்குறேன். எந்த ஏத்த இறக்கத்துல எந்த மாடுலேஷன்ல விஜய் அவர்கள் பேசுவார்களோ அது போல உனக்கு பேச வருமா? ம். வராது. உனக்கு அதுக்கு வக்கு இல்ல. கரெக்ட்டா? நம்பர் 1. 2வது, இன்றைக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் நடிச்சு பார்த்துட்டாங்க. நடிப்பு வரல, பேச வரல, டான்ஸ் வரல, மக்கள் புறக்கணிச்சு வெளிய வந்துட்டாங்க. உதாரணம் சொல்லவா? முதல் நடிகன் யாருன்னு? வேல்முருகன். சரிங்களா? உனக்கு ஆடவும் வரல, பேசவும் வரல, சும்மா இருந்தாலும் கேட்கவும் மாட்ற. அப்படின்ற மாரி மக்கள் வந்து புறந்தள்ளிட்டாங்களா? உனக்கு அப்ப சினிமால பேச வரல, நடிக்க வரல. தளபதி போல வரல. 2வது ஸ்டாலின். நடிக்க வரல, பேச வரல, மக்கள் புறந்தள்ளிட்டாங்களா? 3வது உதயநிதி. ஓகேவா? இந்த நடிகர்லாம் கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஓரளவுக்கு பெட்டரு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். 4வது அண்ணன் திருமாவளவன். கரெக்ட்டுங்களா? நீங்கள் நடிகர் தான். 5வது அண்ணாமலை. அவரும் நடிச்சிருக்கிறாப்புல. புரியுதுங்களா? வேற யாரு வேணும்? இப்ப இருக்கக்கூடிய வேற எந்த அரசியல் தலைவர் வேணும் சொல்லுங்க? ம். இவர்கள் அண்ணன் சீமான்லாம் நீங்க சொல்லவே வேணாம். அவர் சினிமாவுனால தான் இங்க வந்தாரு. புரியுதுங்களா? சினிமாக்காரன பத்தி பேசக்கூடாது, சினிமால இருந்து தேடாதீங்கன்லாம் சொல்லவே முடியாது. அன்புமணி ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. வரலையோ என்னவோ தெரியல எனக்கு. அவர் வந்து சினிமாக்குள்ளேயே வரல. அதுவரைக்கும் சந்தோஷம். புரியுதுங்களா? அப்போ உங்க யாருக்கும் தளபதி அளவுக்கு சினிமாவில் நடிப்ப, பேச, மக்களை வந்து வசீகரிக்க, இவ்வளவு பெரிய கிரவுட சம்பாரிக்கிறதுக்கு வக்கு இல்ல. கரெக்ட்டா? முடிஞ்சு போச்சு. இப்போ பொதுவெளிக்கு அரசியலுக்கு வருவோம். அரசியல்ல இந்த கட்சியை உருவாக்கியது யார்? திமுக உருவாக்குனது யாரும்மா? கலைஞரா? அண்ணா வரும். ஸ்டாலினா? உதயநிதியா? இல்லல்லம்மா. யாரோ ஒருத்தர் உருவாக்குன ஒரு கட்சியில நீங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அழிச்சாட்டி பண்றீங்க. கரெக்ட்டா? அதானே உண்மை. ஆனா கலைஞரும் வந்து அண்ணா கூட தான் இருந்தாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? யார் யார் கூடயே இருந்தாரும்மா. அதெல்லாம் நம்ம ஏன் பேசிக்கிட்டு? நான் சொல்றது கேளுங்க. ம். புரியுதுங்களா? நீ கட்சி ஆரம்பிக்கல. ஆனா பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எப்போ தொடங்கப்பட்ட கட்சி, இதெல்லாம் யாரால் தொடங்கப்பட்ட கட்சின்னு. விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்குள்ள வரன்னு முடிவு பண்ணது அவர்தான். கட்சிய தொடங்குனது அவர்தான். கொடிய முடிவு பண்ணது அவர்தான். கொள்கை முடிவு பண்ணது அவர்தான். அரசியல் கொள்கை தலைவர்களை முடிவு பண்ணது அவர்தானும் பொழுது, இவ்வளவு முடிவு பண்ண நபர்களுக்கு பேச வரல, பேச தெரியலன்னு சொன்னீங்கன்னாக்கா, இவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்கனாக்கா, திமுக அந்த காலத்துல வந்து ஒரு மேடைகள்ல ஏறி 1 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத பல பல விஷயங்கள பேசுவாங்க. இப்ப கூட நீங்க திண்டுக்கல் லியோன்லாம் ஏத்தி விடுங்க. பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? பட் இம்பாக்ட் என்ன? ரிசல்ட் என்னன்றதுதான். 3 நிமிஷமா, 30 நிமிஷமான்றது விஷயம் கிடையாதும்மா. மெசேஜ் என்ன? எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? யாரை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு? சரி, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றத வந்து ஒரு கம்பேரிசன் மூலமாக ஒரு விளக்கங்கள்லாம் குடுக்கப்படுது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, உடனே கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டு நான் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் டீம்ல போய் விளையாடணும்னா யாராலயும் முடியாது இல்லையா? அத மாரி தான் இருக்கு இவர் வந்து அரசியலுக்கு வர்றது. வந்த உடனே நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி களம் காணணும், மக்கள சந்திக்கணும், நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கிரிக்கெட்டுக்கே அவ்வளோ எஃபோர்ட்ஸ் தேவைப்படப்போ, பாலிடிக்ஸ்க்கும் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கம்பேரிசன் பிளஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தி உங்க பார்வை என்ன சார்? இவ்வளவு முட்டாள்தனமான கம்பேரிசன் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இத ம். எவன் சொன்னா? எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஒரு கிரிக்கெட்டர ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுப்போமா? டேலண்ட் பேசிஸ்ல தானே எடுக்குறாங்க. கிரிக்கெட்டர ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போமா? எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? அவருடைய தகுதியின் அடிப்படையில அவர் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்கான்றத பொறுத்து அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ம். ஆனால் இங்க ஒரு எலக்ஷன பொறுத்தவரைக்கும், மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தலைவர்கள் யாராக இருக்கிறார்கள்ன்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாளைக்கு ஸ்வேதா நெனச்சாலும் போய் அரசியல்ல நிக்கலாம்.
ம். மக்கள் உங்களை ஆனா எனக்கு நேசித்தால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அரசியல்ல நின்னு மக்களுக்கு இது செய்யற அளவுக்கு எனக்கு என்ன தெரியும், அந்த தகுதிகள்லாம் இருக்கு இல்லையா சார்? ஆமாம்மா. அது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நீங்க மக்கள்ட்ட சொல்லுங்க. தனக்கான தகுதி என்ன? தனக்கான வந்து எவ்வளவு பெரிய பலம் இருக்கு? எவ்வளவு மக்கள் நேசிக்கிறாங்கன்றத தான விஜய் அவர்கள் களத்துல பேசப் போறாரு. ம். அவருக்கான பலத்த நிரூபிக்கிறது தானே இப்ப எலக்ஷனுக்கு முன்னாடி என்ன கேம்பெயின் போறது, சொல்றது, பேசலாம் எதுக்கு பேசுறோம்? சோ, அவருக்கான வேல்யூ என்னன்றது அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன் இந்தியாவுக்கே தெரியும் அவருடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது, அவரு வருவதை வந்து குறித்து இவர்கள் ஏன் இவ்வளவு அக்கறைப்படணும்? ஏன் வேதனைப்படணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ உன் வேலைய பாரு. பணம் செலவு பண்ண மாட்றாருன்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்களே சார். அவரு வந்து ஒரு இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான நடிகரா இருக்கிறாரு. மக்கள் கட்சியில இருக்கிறவங்க தான். அதாவது கட்சியில இருந்து பணத்த தான் செலவு பண்றாங்களே தவிர, விஜய் தனிப்பட்ட நபரா செலவு பண்றதில்ல. இப்ப திமுகவ சொல்லுவாங்க. நீங்க திமுகவுக்கு மாற்றா தானே வரீங்க. அவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள நீங்க சுட்டி காமிச்சு, அதுலருந்து மாற்றா ஒரு நபரா வரீங்க. இப்ப நீங்க காமராஜர் அவர்கள்லாம் சொல்லும்போது, அவர் எதையுமே வந்து தனக்குன்னு வச்சுக்கிற ஆள் கிடையாது. அவர் எல்லாருக்குமே குடுத்து, மக்களை வந்து மேம்படுத்தணும்னு நெனைச்சாரு. அப்படி நெனைச்சாருன்னா, விஜயும் வந்து தன்னுடைய பணத்தையோ அப்படி செலவு பண்றதுக்கு ஏன் முன் வர மாட்றாரு? அப்படின்ற ஒரு கேள்விய வைக்கிறாங்க. ஸ்டாலின் தன்னுடைய பணத்தை செலவு பண்ண முன் வந்தாரா? நம்ம அதுதான் சார். பேசுவோம். இப்ப ஸ்டாலின் அவர்கள இல்ல, நீங்க இல்ல நான் கம்பேர் பண்ண கேட்கிறேன். நான் வேணாம். என்ன ஏன்னா, சொல்றேன்னா, நீங்க மாற்றா வரீங்க அப்படின்றப்போ எந்த கட்சியும் தனக்கான கட்சி நிதின்னு ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. தெரியுமா மக்கள்ட்ட? கண்டிப்பா. கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கலைஞருடைய தலை பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்த கூட வந்து ஸ்டாலின் ரூ. 10 விலை வச்சு வித்தாரு. ஞாபகம் இருக்கா? ரூ. ம். 10,000 விலை குடுத்து இத வாங்கிக்கலாம். யார் வேணா வந்து அறிவாலயத்துல போயின்னு சொன்னாரு. கரெக்ட்டுங்களா? சோ, கலைஞர் நாணயம் அறிவாலயத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாரு. கலைஞருக்கும் நாணயத்திற்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரு விலை வச்சு வித்தாரு. இவர்களுடைய சொத்து சேர்த்த விவகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி வந்தது என்னன்றலாம் ஒரு விஷயம் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு செலவு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது? எனக்கு புரிய வைங்க பாப்போம். சரி, இப்போ அவருடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து உயிரிழக்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இவர் ஏதாவது நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது குடுக்கணும். அத வந்து செய்றதில்ல. இப்ப கட்சியில இருந்து பொதுச் செயலாளரோ, இல்ல கட்சியினுடைய நபர்கள் போறாங்க. கட்சி பணம் தான் குடுக்குறாங்க. ஏன் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே செய்ய மாட்றாரு? அப்புறம் எப்படி மக்களுக்கு செய்வாரு? செய்யலன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்றாங்க. செய்யலன்னு யார் சொன்னா? இல்ல சார், இப்ப தெரிவிக்கணும் இல்லையா? இப்போ வந்து அரசியல்ல வந்து நம்ம உதவி செய்றதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் தெரியும் இவர் என்ன செய்றாருன்றது. அப்போ அதையும் சொல்லி தானே ஆகணும். செய்யலன்றது அப்புறம் சொன்னா தானே தெரியும் அப்படின்றது நீங்க இருக்கு நல்லா ஒரு இல்லையா? விஷயம் புரிஞ்சுக்கங்கம்மா. உதவி செய்வது என்பது வேற, நலத்திட்டம் என்பது 2மே வேற. புரியுதுங்களா? சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய சொல்லியிருக்கோன்னும் பொழுது, விஜய் அவர்கள் தன்னுடைய பணத்தை குடுக்கல. விஜய் அவர்கள் தன்னுடைய உழைப்பை குடுக்கலன்னு சொல்லி, எதன் அடிப்படையில நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, தன் கட்சி நபர்களை எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக விஜய் அவர்கள் பார்க்கிறான்றதற்கு, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ம். என் மீதே வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனை எழுந்துச்சு. திமுக எவ்வளவு பெரிய நம்மள வந்து கைது செய்வதற்கான வழக்குகள்லாம் போட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொழுது, நான் டிவிக்கேவே கிடையாது. எனக்கே எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம வந்து வெளிப்படையா சொன்னோம். எனக்கே வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அவங்க சப்போர்ட் பண்ணும்பொழுது, கட்சி நபர்களை எப்படி விஜய் அவர்கள் புறம் தள்ளிட்டு போயிருவார்ன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்பர் 1. நம்பர் 2, கட்சிக்காரங்க தானே சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தளபதி விஜய் தான். விஜய் நேரடியாக எஸ். தொலைபேசியில அப்படின்னு விஜய் பண்ணி அவர்கள் ஓகே. நேரடியாக உத்தரவிட்டதன் பேர்ல தான் எனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. புரியுதுங்களா? அப்படி ம். இருக்கும் பொழுது, தன் சொந்த கட்சி நபர்களுக்கு விஜய் அவர்கள் உதவி செய்யலன்னு சொல்றதெல்லாம் வந்து விஜய் மீது இவர்கள் வேணுக்குன்னு சேற்றை வாரி வீசுவதற்காக வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை கட்ட வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் மரணம் நடந்துச்சு இல்லையா? உங்கள் ஆட்சியில் தான் நடந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து அந்த குடும்பத்திற்கு இதுவரைக்கும் எவ்வளவு குடுத்திருக்காரு சொல்லுங்க. மெரினா பீச்ல ஏர் ஷோன்னு நடத்துனாங்கல்ல. 5 நபர்கள் இறந்து போனாங்களா? 5 நபர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து எவ்வளவு குடுத்தாரு? அரசாங்க நிதியோ, கட்சி நிதியோ கிடையாது. நீ உழைச்ச காசுலருந்து எவ்வளவு குடுத்த சொல்லு? சொல்லுங்க. இல்ல சார், நான் இப்போ அது வந்து இல்லம்மா, நீங்க உழைச்ச திமுக இல்ல, வந்து இல்ல நான் செய்ய முடிச்சுக்கிறேன். மாட்றாங்க. நான் முடிச்சுக்கிறேன். திமுக மக்களுக்கான கட்சியா நான் இல்ல. முடிச்சுக்கிறேன்ம்மா. ம். ஸ்டாலின் தன் சொந்த காசுலருந்து எடுத்து செய்வதற்கு ஸ்டாலின் என்ன வேலை செய்றாரு? சொல்லுங்க. ம். அந்த முதலமைச்சரா இருந்து, அதுலருந்து வரக்கூடிய எம்.எல்.ஏவா இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதுலருந்து வரக்கூடிய அந்த காச எடுத்து ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு? உங்களுடைய ஆட்சியில் நடந்த மரணத்திற்கு. லாக்அப் டெத் மரணத்துல இருந்து, மெரினா பீச்ல நடந்த மரணம் வரைக்கும், நீங்க சொல்லுங்க பாப்போம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல. அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரம் மக்கள் உங்கள் கையில் ஒப்படைத்ததற்கு இதுவரைக்கும் எதையுமே நீங்க செய்யல. தளபதி விஜய் அவர்கள் எந்தெந்த நபர்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும், எந்தெந்த அளவுக்கு மாணவ பிள்ளைகளை படிப்பதற்கு எவ்வளவு செலவு பண்ணி உதவிகள் செய்யணும், எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கணக்கு வழக்குகளும் தளபதிக்கு அனுப்பப்படுகிறது. யாருக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணும், எவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணுன்றதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆடிட்டரும் கிடையாது, அக்கவுண்டன்டும் கிடையாது கேள்வி எழுப்புவதற்கு. கேட்டுங்களா? அவர் அதை மறைமுகமாக செய்து கொண்டு குடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. இத தெரியாம நீங்க வெளிப்படையா இத சொல்லு, அத சொல்லு. நான் கேட்கிறேன் உன் சொத்து பத்து கணக்கு குடுன்னு கேட்கிறேன். குடு.
நீ எலெக்ஷன்ல அங்க சப்மிட் பண்ற கணக்குக்கும் ஒட்டுமொத்தமா ஒரிஜினலாவே உங்க சொத்து பத்த கணக்குக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ம். ஜெகத் ரட்சகன்ல ஆரம்பிச்சு கே.என். நேரு வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமில்ல? இதெல்லாம் பேசினா 1000 பேசலாமா? விஜயும் இப்ப திமுக மாதிரி தேர்தல் அரசியல் தான் செய்ய போறாரு. அதனாலதான் வந்து அவருமே அப்படிதான் இருக்கிறாரு. திமுக என்ன செய்றாங்களோ அதேதான் விஜய் மேலயும் குற்றச்சாட்டுகள் வருது. என்னம்மா நீ அப்படின்ற மாரி திருட்டுத்தனம் சொல்றாங்க. பண்ணிருக்க, கொள்ளடிச்சிருக்க, ஊழல் பண்ணிருக்க, கனிம வளத்த திருடிருக்க, உன் அமைச்சர் பெருமக்கள்லாம் மக்களை எஸ்சி, ஓசின்னு சொல்லி கேவலமா பேசி வச்சிருக்கானுங்க. இத விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரா? ம். சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் மீது எத்தனை வழக்கு இருக்கு? நீ மீசால பூத்த மலரு மலர்ன்றிய மீசால தான் பூத்தீங்களா? மீசால கைது செய்யப்பட்டாரா? மீசால கைது செய்யப்பட்டாரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டாரா? ஷா கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் திமுகவையும் விஜய் அவர்களையும் தளபதி அவர்களையும் எப்படி எந்த விஷயத்துல நீங்க கம்பேரிசன் பண்ண முடியும்? 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. எந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க? மக்கள் உண்மையாலுமே காரி துப்புனாங்கல்ல? அந்த வீடியோ பார்த்திருக்கீங்கல்ல? பார்த்தீங்களா இல்லையா? இது நடந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கொண்டு போய் மலையையும் மடுவையும் வந்து ஒப்பிடுவது போல வந்து விஜய் அவர்கள் மலை போல என்ன? ஆமா. எந்த மக்களையும் துன்புறுத்தாமல், எந்த மக்களையும் கொல்லாமல், எந்த கனிம வளத்தையும் திருடாமல், நேர்மையாக உழைச்சு சம்பாரிச்சு நேர்மையா இருக்க மனுஷனுக்கும், இங்க இவ்வளவு மக்களை வந்து பரிதவிக்க விட்டுட்டு, இவ்வளவு கனிம வள கொள்ளை செஞ்சுகிட்டு, ஊழல் செஞ்சுகிட்டு, இந்த மக்களை வந்து இந்த மாரி திண்டாட வைக்கக்கூடிய இதுக்கு இந்த திமுகவிற்கும் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இருக்கு இல்லையா? அதனால நம்ம வந்து நல்ல விஷயத்த பத்தி பேசுறோம். நம்ம அத பத்தியே பேசுவோம். சார் இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து அவருடைய பேட்டியில வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது சினிமா நடிகர்கள பத்தி நான் வந்து பேசுறது விரும்பல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அவர்கள பத்தி கேள்வி விஜய் பத்தி கேள்வி எழுப்பும்போது இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சினிமாக்காரன பத்தி பேச விருப்பம் இல்ல அப்படின்னாக்கா, உதயநிதி பத்தி கேள்வி கேட்டா அப்ப நீ பேச மாட்டியா? அண்ணே சொல்லுங்க. நான் தான் வேல்முருகன். ஞாபகம் இருக்கா அந்த வீடியோ? உதயநிதியிடம் கிருத்திகா உதயநிதி அவர்கள் நிக்கிறாங்க. அப்ப வந்து கிருத்திகா உதயநிதிட்ட உதயநிதி வச்சுட்டு இவர் சொன்னது. சினிமாக்காரன்ட்ட பேச மாட்டேன். போய் போய் சரணடைஞ்சிறதா? சினிமாக்காரனை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னாக்கா, நீங்கள் அண்ணாமலையை குறித்தும் பேசக்கூடாது. திருமாவளவனை குறித்தும் பேசக்கூடாது. சீமானை பத்தியும் பேசக்கூடாது. ஸ்டாலின் பத்தியும் பேசக்கூடாது. உதயநிதி பத்தியும் பேசக்கூடாது. எம்ஜிஆரை குறித்தும் பேசக்கூடாது. ஜெயலலிதா பற்றியும் பேசக்கூடாது. கரெக்ட்டுங்களா? இவர்கள் யாரை பற்றியுமே பேசாம நீ அரசியல் கிழிச்சிருவியா? இவர்கள் யாரை பற்றியுமே பேசாம அரசியல்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க இப்ப? வெறும் டோல பத்தி மட்டும் பேசுவீங்க அப்படித்தானே? என்ன பேசுவாராம் சொல்லுங்க. ம். நீ இந்த சினிமாக்காரனாக பத்தி பேச மாட்டேன்னா, முதல்ல உன்ன பத்தி நீ பேசக்கூடாது. கரெக்ட்டா? சினிமாக்காரன பத்தி பேச மாட்டேன்னு சொன்னா, வேல்முருகன் நீ உன்னைய பத்தியே பேசக்கூடாது. அதான உண்மை. அதானம்மா உண்மை. ம். ம். உன்னுடைய பெருமைய பற்றி நான் இத செஞ்சேன், அத செஞ்சேன். நான் போராளி, களப்போராளி, இதெல்லாம் வந்து நீங்க பேசவே கூடாது. கரெக்ட்டா? ஓ! இங்க நீங்கள் சினிமாக்காரன்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து நீங்கள் புறம் தள்ளிட்டு போறீங்கனாக்கா, விஜய் குறித்து கேள்வி கேட்கும்போது இந்த வார்த்தை வருதுனாக்கா, பயம். தளபதி விஜய் பற்றி இனிமேட்டு பேசினாக்கா, இனி என்னென்ன மாரியான வழக்குகள்லாம் பாயுமோ, என்னென்ன மாரி பிரச்சனைலாம் சந்திக்க நேரிடுமோன்றதுனால பயம். நீங்க எங்களெல்லாம் பயமுறுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை, எங்களுக்கு எங்கள் மார்க்கம் கற்பித்ததெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ன்னும் பொழுது, நாங்கள் கடந்து வந்த பாதையில இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாதும்மா. புரியுதுங்களா? அப்ப வேல்முருகனுடைய என்ன சொல்றது? பயம். வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளதான். இப்ப யாரெல்லாம் வந்து சினிமாக்கு வந்து சினிமா நடிகர்களை வந்து நாங்க வரவேற்கிறது இல்ல. சினிமா கவர்ச்சியை வந்து வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆன பிறகு, இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட அவரை வந்து வாழ்த்தி இருக்கிறாரு. சோ அத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ விஜய் அவர்கள்ன்றதுனால சினிமா கவர்ச்சியை வந்து மக்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும், அவரை வரவேற்கிறாங்க. அப்போ இது ஒரு முரணா இருக்கு இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? முரணா இருக்குல்ல. அப்ப நீங்க யார முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, அண்ணன் திருமாவை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். ம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வராமல் வேறு யார் வருவார்? அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினது அண்ணன் திருமாவளவன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்துவிட்டால் நானே முதலமைச்சர் ஆனதற்கு சமம். இப்படியும் பேசினது அவர்தான். இத நீங்க என்னன்னு புரிஞ்சுப்பீங்க? அப்ப அண்ணன் திருமா அவர்கள் தன்னுடைய என்ன சொல்றது? அவருடைய அந்த பொலிட்டிக்கல் நாலேட்ஜ்ன்னு அவருக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளுமை இருந்துச்சு இல்லையா? அத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய விட்டுக்கிட்டு இருக்காரோன்ற ரொம்ப கவலையா இருக்கிறது. ஒருவேளை விஜய்ன்றதுனால வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பயம் இருக்குமா? சிக்கல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த நபர்களுக்கு பயம். ஆட்சியை மாற்றி விடுவார் விஜய். தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. மக்கள் அவருக்கு பெருவாரியாக சப்போர்ட் பண்றாங்க. அவர் மீது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டிய பரப்பணுமோ, அதைத்தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்தே தவிர, அந்த உண்மையான அவருக்கு இருக்கக்கூடிய கிரவுடை பற்றி அவர்களுக்கு பேசுவதற்கு தயாராகல. அதற்கு அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன? எவன் ஒருவன் தர்க்க ரீதியாக, கருத்தியல் ரீதியாக மோத முடியலையோ, அவன் வந்து அவதூறை பரப்புவான்றதான் நம்ம காலங்காலமா பார்க்கப்படுகிற பொழுது, சினிமாக்காரன்ற ஒரு வார்த்தைய எடுத்து வைத்துக்கொண்டு தன திருமாவளவன் பேசிட்டு, கமலஹாசன கட்டிப்புடிச்சு நீங்க வாழ்த்து சொல்றீங்கன்னும் பொழுது, கமலஹாசன் கமலஹாசன் உங்களுக்கு என்ன கற்பித்தார்ன்னு நமக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசினா என்ன பேசியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க.
மக்கள் யோசிச்சுக்கிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு பாத்துக்கலாம். ஓகே சார். இன்றைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றியும், மாநாடு பற்றி, அவர் மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்களுடைய பார்வையில இருந்து பதில்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிமா.